ஃபர்ஸ்ட்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற தங்கம்லாம் பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அது இப்போவோ அப்போவோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னடா தங்கத்தை பறிமுதல் பண்ணுறப்ப நம்மகிட்ட ஏது தங்கம் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்த தாலியாக இருந்தாலும் சரி, சங்கிலியாக இருந்தாலும், மோதிரமாக இருந்தாலும், தோடாக இருந்தாலும், மூக்குத்தியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த இந்திய மக்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்றத கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு கணக்கில் அடங்காத இந்த அளவுக்குன்னு இல்லாத அளவுக்கு தங்கம் இருக்கு. ஆனால் போலியாக ஒரு கணக்கு குத்து மதிப்பாக அவங்க போடுவாங்க, சர்வேன்ற பேரில் இது போடுவாங்களே தவிர, ஆனால் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கான தங்கம் குறிப்பாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரள மக்கள்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை பறிப்பதற்கு, இதை புடுங்குவதற்கும், இதை ஏமாற்றி பறிப்பதற்கும் எப்படி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தங்கத்தையும் டிமானிட்டைசேஷன் மாதிரி கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் தயாராகி வருகிறது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா. கடந்த சில நாட்களாகவே ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்குது, இந்த மாதிரியான ஒரு இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மோடியோட அட்வைசர், மோடிஜியோடைய ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கொடாக் பேங்க்கில் உயர் பதவியில் இருக்கார். இவர் அட்வைசராகவும் இருக்கார். இந்த நபர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் வைத்திருக்கிற தங்கத்தை எல்லாம் அரசு விலை கொடுத்து வாங்கிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 35,000 டன் அளவிற்கான தங்கம் வரும் அப்படின்னு சொல்லி குருட்டு கணக்காக அவன் அடிச்சு விட்றான். ரெண்டாவது அவன் ஃபினான்ஷியல் அட்வைசர்ன்றான். இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி மில்லியனர்ஸாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் அட்லீஸ்ட் ஒரு கோடீஸ்வரனாலும் இருப்பாங்க. இவர்களுக்கு மக்களை பற்றியோ, மிடில் கிளாஸை பற்றியோ, லோவர் மிடில் கிளாஸை பற்றியோ அதை பற்றிய கவலைகள் துளி கூட இருக்காது. இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்தா ஒரு ஐடியா கொடுப்பான். அது ஒரு நாசகார ஐடியாவாக இருக்கும், இல்லை யாருக்காக ஒருத்தருக்கு கார்பரேட்டுக்கு லாபமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இது அப்புறம் வரும். ஸோ இப்போ இவர் இதை வைத்து பார்க்கும்போது என்னன்னா, இவர்கள் இந்த திருட்டு திட்டத்துக்கு தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி தங்கத்தை இது பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் கட்டமாக உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா முழு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் ஆர்பிஐ கொண்டாரு. சரி, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரி, அப்போ இது இல்லை, நான் பாட்டு வீட்டில் பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன் தங்கத்தை, நான் நைஸாக கொண்டு போய் சேட்டு கடையில் அடகு வைப்பேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் முதலில் உங்களிடம் எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அதுக்கு ஒரு டேட்டு கொடுப்பான். எப்படி ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கணும்னு ஒரு டேட்டு கொடுத்து 5,000 10,000 ஃபைன் போட்டாங்க இல்லை, எப்படி பேங்க்கில் அக்கௌண்ட்டு இப்போ நீங்கள் இது இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சீலிங் டேட் கொடுப்பான். அது உங்களுக்கே தெரியாது. ஒரு வருஷத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க. 2027 எண்டுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ நீங்கள் அதை ஒரு வங்கியில் இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து என்ன பண்ணேன்னா ஆதரைசேஷன் வாங்கிக்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு 20 பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அந்த 20 பவுனை என்கிட்ட இருக்குது அப்படின்றத, அதுக்கு டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கட்ட வேணாம், என்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் தெரிவிச்சிருங்க அப்படின்னு முதல் கட்டமாக வருவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 40 பவுன் நகை வச்சுருப்பீங்க. சரி, ஒரு கேட்குறாங்க, நம்ம சொல்லி தான் ஆகணும், ஒரு 25 பவுன் இருக்குது அப்படின்னு போய் சொல்லி ஒரு லெட்டரை வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த ஆதரைசேஷன் என்கிட்ட இந்த டேட்டில் என்கிட்ட 25 பவுன் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த டேட் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஃபைன் ஈன்னு போட்டு உங்களை மிரட்டி உங்கள் கணக்குகளை வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அது செல்லாமல் போயிடும் அப்படின்னு. சரி, தங்கம் அப்படி செல்லாமல் போகும், பிளாக்கில் விற்றுட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் சட்டவிரோதமாக மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, நீங்கள் கணக்கு அப்புறம் இந்த டேட் சீலிங் முடிஞ்சோடனே என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, சேட்டு கடையில் நகை அடகுக்கு வாங்கினா உங்கள்கிட்ட இருக்கிற நகையை நீங்கள் அரசுக்கு கணக்கு காட்டியிருந்த நகையை அது ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் அடகுக்கு வாங்குவான். வங்கியில் கொண்டு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடுவாங்க. வங்கியில் கொண்டு நீங்கள் லீகலாக ஒரு தங்க நகையை வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இவ்வளவு நகை வைத்திருக்கிறதாக ஏற்கனவே கணக்கு காட்டியிருந்து அதுக்கான ரசீது இருந்தால் மட்டுமே அந்த நகையை வங்கி வாங்கும். சரி, வங்கி இல்லைன்னா எங்கள் தெருவில் இப்போ தெருமுக்கு ஒரு சேட்டு கடை இருக்குது, அங்கே வச்சுருவோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு செக் வைப்பாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாத நகையை நீ வாங்கக்கூடாது, வாங்கினேன்னா அது திருட்டு நகையை வாங்கியதற்கான இதாயிரும், நீ கணக்கிலேயே கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை போடுவாங்க. புரியுதா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ நீங்கள் அலறி அடித்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 50 பவுன் வச்சுருப்பீங்க, 25 பவுன் கணக்கு காட்டியிருப்பீங்க, 25 பவுன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பில்லு யார்ட்டையா வாங்கின மாதிரி ரெடி பண்ணணும், இல்லைன்னா அந்த நகை செல்லாத நகை ஆயிரும்.
வேறு எங்கே கொண்டு போனாலும் அந்த நகையை அடகும் வைக்க முடியாது, விற்கவும் முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துடும். இதை படிப்படியாக கொண்டு வருவதற்கான டிக்கா இதுதான் வந்து டிமானிட்டைசேஷன், கோல்டு டிமானிட்டைசேஷன். அப்படி கணக்கில் கொண்டு வந்துட்டான்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% தங்கம் இருக்க ஒரு அட்லீஸ்ட் 50% தங்கம் இருக்கிற எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடித்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. மீதி தங்கம் செல்லா தங்கம் ஆயிரும் உங்கள்கிட்ட இருக்க தங்கம். நீங்கள் வந்து இந்த ஒரு பில்லை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, அதை மாற்றும் போதும் ஒரு பில்லு போட்டு நீங்கள் செயின் வச்சு இந்த வளையலாம் மாற்றுறீங்கன்னா அப்போ நீங்கள் டாக்ஸ்குள்ளே வந்துடுவீங்க. இந்த செயினை நான் வளையலாம் மாற்றிருக்கேன், இல்லை இந்த செயினை கொண்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லாமல் வளையலாம் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அது செல்லா கணக்கு போயிடும். ஸோ இப்படி வந்து உங்கள் நெருக்கடி மேலே நெருக்கடி சொல்லி உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தையும் பறிப்பதற்கு வீட்டில் நீங்கள் பீரோக்குள்ளே காலங்காலமாக வாரிசு வாழையடி வாழையாக வைத்திருக்க தங்கத்தையும் ஆட்டையை போடுவதற்கு ஒரு திட்டத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே சேஃப்டியாக இருக்குது. அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இந்த அரசை மாற்றுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களிடமிருந்து அதாவது வரிய பணக்காரர்களிருந்து பறித்து மக்களுக்கு கொடுக்கறது தான் அது ஒரு பொலிட்டிக்கல் இது, அதாவது கம்யூனிஸ்டத்தோட கொள்கை. இவர்களோட இது என்னென்னா லோவர் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு இருக்கவன்ட்ட பிடுங்கி ஒரே எத்தனை பணக்காரன் ஆகணுன்றது இவர்களுடைய கொள்கை. அதற்கான இதுதான் இந்த தங்கத்தை கணக்கு எடுத்து இதை இது கொண்டு வந்தோம்னா நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வெளியே நீங்கள் கேட்பீங்க, நான் ஒரு 15 பவுன் செயினை போட்டு போகிறேன், வெளிநாட்டில் போய் விற்றுட்டு வரேன், வெளிநாட்டில் போய் விற்க முடியாதான்னா நீங்கள் ஏர்போர்ட்டை தாண்டி தங்கத்தையே கொண்டு போக முடியாத அளவுக்கு ஒரு வழியை கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த செயினை போட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் வெளிநாட்டுக்கும் நீங்கள் பெட்டியில் போடுறதுனால ஸ்கேனரில் காட்டி கொடுத்துரும். எந்த வகையிலும் நீங்கள் தங்கத்தையோ போதைப் பொருளையோ துப்பாக்கியவோ அவர்கள் தடை செய்திருக்கக்கூடிய எந்த பொருளையுமே நீங்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாது. அது ஸ்கேனரில் காட்டி கொடுத்துட்டோம், ரெட்டில் காட்டி கொடுத்துரும். ரைட்டா? ஸோ இதனால் நீங்கள் வந்து மொத்தமாக முடங்கிடுவீங்க. நீங்கள் தங்கம் இருந்தாலும் உங்கள் தங்கத்தை அவன் பிடிங்கிடுவான். இல்லை கணக்குன்னு காட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே ஒரு 75 பவுன் நகை வச்சுருக்கீங்க நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அப்போ விட்டுருவான். ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவான்னா 20 பவுன் நகைக்கு மேலே வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த நகையை வந்து அதுக்கான வரியை கட்டணும். இப்படி கொண்டு வந்து உங்களை மொட்டையடித்து தெருவில் விடுவதற்கு இவர்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். மலையில் விளக்கேற்றணும், குழியில் லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே உங்களை மண்டைய கிளி வேறு மாதிரி ஏமாற்றிட்டு உங்களை மொத்தமாக மொட்டையடித்து உங்களை தெருவில் விடுறதுக்கான திட்டங்களை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து மதத்தை ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளாம் இந்துன்னு யாரை முதல்ல வெட்டி புதைப்பான்னா குழி தோண்டி புதைக்க போகிறான்னா டிமானிட்டைசேஷனில் குழியில் விழுந்தது பூரா இந்துக்கள்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இதே ஆட்சியில். அதே மாதிரி இந்து சந்துன்னே சொல்லி உங்களை கொண்டு போய் பொந்துக்குள்ளே தள்ளாமல் இந்த கவர்மெண்ட் போகாது. உங்களை மொத்தமாக மொட்டையடித்து கொண்டு போய் பணக்காரர்களை வளர்த்து விடுவதற்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் அட்வைசரி கமிட்டி மாதிரி போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் உங்கள் தங்கம் பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் உடனே நாளைக்கே வரல அடுத்த மாதமே வரலன்னு வந்து பூட்டாட்டக்கூடாது. இது நடக்க போகிறது. இதற்கு எச்சரிக்கை மணி அடிப்பதற்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இதை போடுறோம். ஸோ இதை பார்த்துக்குங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.